என்டிஏ கூட்டணியில் பிளவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிடிவி தினகரன் என்ன பண்ணியிருக்காரு, என்டிஏ கூட்டணியில் அவர் இருப்பதாக இவங்களே அறிவிச்சிட்டாங்க. பாஜகவே அறிவிச்சிட்டாங்க. டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம்லாம் என்டிஏ கூட்டணி. ஆனால் நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் டிடிவி தினகரன் ராணிப்பேட்டை தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிச்சிட்டார், பேரை. அப்போ என்ன அர்த்தமாகுது? எப்போ வேட்பாளர் அறிவிப்பாங்க? என்டிஏ கூட்டணியில் இருந்தால், என்டிஏ கூட்டணியில் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து எத்தனை தொகுதி, யார் யாருக்கு எந்த தொகுதி, முதல்ல எத்தனை தொகுதின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ டிடிவி தினகரன் கட்சிக்கு எத்தனை தொகுதின்னு அவங்க முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த தொகுதி அவங்க டிடிவி தினகரனுக்கு கொடுக்குறாங்கன்னு அவங்க முடிவு பண்ணணும் என்டிஏ கூட்டணியில். அதுக்கப்புறம் தான் அவர் வேட்பாளர் அறிவிக்க முடியும். இவருக்கு எத்தனை சீட்டுன்னு முடிவாகலை, எந்த தொகுதின்னு முடிவாகலை. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற யாரையுமே கேட்காம ஒரு வேட்பாளரை அறிவித்து விட்டார் டிடிவி. அரசியலில் முதிர்ச்சியின்மை அவருக்கு இருக்குங்கிறத காட்டுது. காரணம், சித்தியின் சாயல் அவரிடம் வந்து விட்டது. அவங்க சித்தியும் இப்படி தான் பண்ணாங்க. சசிகலா 2011 இவங்க ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் கட்சியுடன் கூட்டணி அப்படின்னு முடிவு பண்ணி விஜயகாந்த் கட்சிக்கு 40 சீட்டோ 41 சீட்டோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 41 சீட்டுன்னு முடிவு பண்ணி ஒப்பந்தத்தில் விஜயகாந்த் கையெழுத்து போட்டு விட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சசிகலா ஒரு நாள் காலையில் ஜெயா டிவியில் வேட்பாளர் பட்டியல் போட்டாங்க. 164 இடம் அதிமுகவுக்கு. எல்லோருக்கும் மிகப்பெரிய ஷாக். ஜெயலலிதா அவர்களுக்கே ஷாக். எப்படி போட்டீங்க? என்னையே கேட்கவே இல்லைன்னா. இந்த அம்மா இந்த திருவொற்றியூரில் வடிவுடையம்பாள்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த சசிகலா அங்கே போய் வேட்பாளரை ரெடி பண்ணி இவங்களே வேட்பாளர்லாம் தேர்ந்தெடுத்து அங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து விட்டாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்போ வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு தான் 2011 ஜெயித்த உடனே அவங்கள வெளியில் வீட்டை விட்டு அனுப்புனாங்க. அந்த கோபத்தில் தான். அதனால் அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. 2011 கூட்டணி கட்சிகளுக்கு வந்து எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதின்னு முடிவாகாமையே அதிமுக வேட்பாளர்களின் பட்டியலை ஜெயா டிவியில் சசிகலா அறிவித்தது போல அவருடைய சகோதரி மகனான டிடிவி தினகரன் அதே புத்தி வந்துருச்சு அவருக்கு. அதனால் என்டிஏ கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு எத்தனை சீட்டு இவருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாமையே ராணிப்பேட்டைக்கு அவர் வேட்பாளர் அறிவித்தது அரசியல் கோமாளித்தனம். அரசியலில் ஒரு வேடிக்கை காட்டியிருக்கார் டிடிவி தினகரன்.